காசோலை வழக்குகள்ல காசோலை வங்கியில் செலுத்தி அதுல பணம் இல்லை என்ற ஏதாவது ஒரு காரணத்துக்காக திரும்ப வரும்பொழுது அந்த காசோலை கொடுத்த நபருக்கு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு டிமாண்ட் நோட்டீஸ், ஒரு சட்ட அறிவிப்பு ஒன்று அனுப்பப்படுகிறது. அந்த நோட்டீஸுக்கு பிறகு அந்த 15 நாளைக்குள்ள பணம் தரல அப்படிங்கிற பட்சத்தில் அதன் பிறகு தக்க உரிய நடுவர் நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யப்படுகிறது. காசோலை வழக்குகள்ல அண்டர் 130 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அப்படிப்பட்ட வழக்குகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவு என்ன சொல்கிறது? மேட்டுப்பாளையம் நடுவர் நீதிமன்றத்தில் சட்டப்பிரிவு 138 மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் வாயிலாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அந்த மனுதாரர் சொல்றாரு, எனக்கு எதிர் மனுதாரர் என்னிடம் 3 லட்சம் ரூபாய் கடனாக வாங்குகிறார். அப்போது அவர் ஒரு ப்ராமிசரி நோட் ஒன்று எனக்காக எழுதி கொடுக்கிறாரு, ப்ரோ நோட்டு. அந்த அடிப்படையில் அவர் 36% ஆண்டுக்கு வட்டி தருவதாக எனக்கு உறுதி கொடுத்தார். அந்த அடிப்படையில் நான் கடன் கொடுத்தேன். அந்த பணத்தை அவர் திரும்ப செலுத்தல. நான் போய் கேட்டபோது எனக்கு ஒரு காசோலை கொடுத்தார். 3,10,000 ரூபாய்க்கு ஒரு காசோலை கொடுக்கிறார், அந்த இன்ட்ரெஸ்ட் வட்டியை சேர்த்து. அந்த காசோலையை நான் உரிய தேதியில அவர் சொன்ன அடிப்படையில் நான் வங்கியில் செலுத்திய போது போதிய பணமில்லை அப்படின்னு சொல்லி அந்த காசோலை திரும்ப வந்து விட்டது. இது தொடர்பாக நான் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சேன். அந்த சட்ட நோட்டீஸின் அடிப்படையில் எனக்கு அந்த பணத்தை 15 நாள் நோட்டீஸ் கிடைத்த 15 நாள்ல பணம் தரணும்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த காசோலை அந்த நோட்டீஸ் போன நோட்டீஸ் ரெஃப்யூஸ்ட், அதாவது திருப்பி அனுப்பப்பட்டது அப்படிங்கிற ஒரு முத்திரையோடு சம்பந்தப்பட்ட அந்த தபால் துறையிலிருந்து எனக்கு நோட்டீஸ் திரும்ப வந்தது. அந்த அடிப்படையில் நான் உரிய காலத்திற்குள்ளாக இந்த வழக்கு தாக்கல் செய்யறேன்னு சொல்லி அந்த மேட்டுப்பாளையத்தில் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். இந்த சூழல் இருக்கும்போது எதிர் மனுதாரரும் ஆஜராகிவிட்டார். அப்போது அவர் மனுதாரர் தரப்பிலும் அவரையும் இன்னொரு நபரும் சாட்சிகளாக விசாரிக்கப்படுகின்றனர். ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படுகிறது. அதே போல எதிர் மனுதாரர் தரப்பிலும் அவரும் விசாரிக்கப்படுகிறார். அவர் தரப்பிலே ஒரு சாட்சி விசாரிக்கப்படுகிறது. அவங்களும் உரிய ஆவணங்கள் தாக்கல் செய்யறாங்க. அந்த எல்லாம் வழக்கு விசாரணையில மேட்டுப்பாளையம் நடுவர் நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறது. அதாவது அந்த எந்த நபருக்கு எதிராக எதிர் மனுதாரருக்கு நோட்டீஸ் சார்பு செய்யப்பட்டதோ அந்த முகவரியில் அவர் ஒரு நாளும் அங்கே இருந்ததில்லை என்பதை அவர் உரிய ஆவணங்களாக அவர் தாக்கல் செய்கிறார். ரேஷன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தாக்கல் செஞ்சு அவர் வேற ஒரு அட்ரஸ்ல இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான அனைத்து தபால் சான்றுகளை அவர் சமர்ப்பிக்கிறார். அதே போல அவர் சார்பாக எதிர் மனுதாரர் சார்பாக விசாரிக்கப்பட்ட ஒரு நபர் தான் அந்த முகவரியில் இருக்கிறாரு. அவரும் எதிர் மனுதாரருடைய பேரே ஒரே பேரா இருக்க காரணத்தினால அவர் தான் அந்த நோட்டீஸை பெற்றிருக்கிறாரு. ஆகவே எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. அது தவிர எதிர் மனுதாரர் தரப்புல ஒரு நபர் யார் விசாரிக்கப்பட்டாரோ, அதாவது எந்த முகவரியில் நோட்டீஸ் சர்வ் செய்யப்பட்டதோ அந்த நபர் அங்கேதான் இருக்கிறாருங்கிறதுக்கு விஓ லெட்டர் போன்ற ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படுகிறது. ஆகவே அதை விசாரித்த நீதிமன்றம், நடுவர் நீதிமன்றம் அந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் காசோலை வழக்குகள்ல நோட்டீஸ் சார்பு செய்யப்படாத உரிய நோட்டீஸ் சார்பு செய்யப்படாத காரணத்தினால இதை நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 138 படி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதற்கு மேல்முறையீடாகத்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கு தான் டிசம்பர் 2014 சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் திரு RS ராமநாதன் அவங்க முன்னாடி அந்த வழக்கு வருகிறது. அந்த வழக்குல அவங்க ஒரு நீண்ட நெடிய உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதுல சட்டப்பிரிவு 27 ஆஃப் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்படிங்கறத அதை மேற்கோள் காண்பித்து அந்த சட்ட சரத்துக்கள் சொல்வதையும், ஏற்கனவே உச்சநீதிமன்றங்கள் காசோலை வழக்குகள்ல கொடுக்கப்பட்ட அந்த வரையறையும் விவரித்து ஒரு நபருக்கு அந்த நோட்டீஸ் சார்பு செய்யப்படுவதுங்கிறது மிக அத்தியாவசியமானது, அதை நிரூபிக்க வேண்டிய கடமை அந்த வழக்கை தாக்கல் செய்தவருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதை அவரால் நிரூபிக்க முடியவில்லை அந்த வழக்கை தாக்கல் செய்த நபரால். ஆனால் அந்த எதிர் மனுதாரரால் அவர் அந்த முகவரியில் இல்லைங்கிறதையும் வேறு ஒரு நபர் தான் இங்க குடியிருக்கிறார் அப்படிங்கிற விவரத்தையும் அவர் ஆவணங்களோட தாக்கல் செஞ்ச காரணத்தினால கீழமை நீதிமன்றம் சரியாக செயல்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த அடிப்படையில் சட்ட சரத்துகளின் அடிப்படையில் வரையறையின் அடிப்படையில் எந்த ஒரு காசோலை வழக்காக இருந்தாலும் சரி, அதற்காக ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பப்படும் பொழுது அது சம்பந்தப்பட்ட நபருக்கு போய் சென்றடைய வேண்டும் என்பதை சட்டம் எதிர்பார்க்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.